என்ன தம்பி சன்னதி வளாகத்தில் ஏதாவது பிரச்சனையா? காவல்துறை வாகனம் உள்ளுக்கு வருது, ஏதாவது கைதுகள் இடம்பெற்றிருக்கா அல்லது குற்றச்செயல் ஏதாவது இடம்பெற்றிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே கேட்கறது எனக்கு விளங்குது. ஆரம்பத்தில் நானும் அப்படித்தான் யோசிச்சினான். நீண்ட காலமாக இந்த சன்னதி கோயிலுக்கு வந்து போகிறேன்னா அப்படி வந்து போய்க்கில் வந்து பெருசாக இப்படி ஒரு நாள் நின்றதில்லை. ஒரு காவல்துறை அப்பப்போ ஏதாவது கடமை நிமித்தம் அனுப்பினோம், இல்லாட்டி பெரிய திருவிழா வேண்டா 1-2 வாகனம் குறிப்பிட்ட அளவான காவல்துறை இருக்கும். சரி, இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நானும் பார்த்தேன். அண்மையில் வந்து ஒரு தகவலை பார்க்கக்கூடியமாக இருந்து, அண்மையில் என்ன நேற்று தான் 25 திகதி இந்திய மற்றும் இலங்கையினுடைய நட்புறவின் அடையாளமாக 138 கெப்ரக வாகனங்கள் இந்திய அரசினுடைய நன்கொடையாக ஸ்ரீலங்காவுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்தியாவினுடைய ஸ்ரீலங்காவுக்கான உயர்ஸ்தானிகர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகவிடம் உத்தியோகபூர்வமாக 25 திகதி நேற்றைய நாளில் ஜனாதிபதி செயலகத்தில் வச்சு உத்தியோகபூர்வமாக இந்த வாகனங்கள் எல்லாத்தையுமே கையளிச்சிருந்தார். பரவாயில்லை, நேற்று கொடுத்த வாகனம் இன்றைக்கு அந்தந்த நிலையங்களுக்கு வந்திருக்கின்றதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இலங்கை இப்படியான விடயங்களில் அல்லது ஒவ்வொரு விதமான தேவைப்பாடுகள் இருக்கிற போது அது நிறைவேற்றப்பட முடியாத ஒரு பொருளாதார சிக்கலான நிலைமை இருக்கிறது. இன்னுமே சுமூகமான பொருளாதாரங்களுக்கு திரும்ப டொலர்ன்ற விலை கூடுது, அப்படி இப்படி பாய்க்கில் வந்து இந்த தேவைகளை நிறைவேற்ற முடியாது. ஆனால் சட்டம் ஒழுங்கை அமுல்படுத்தக்கூடிய காவல்துறை அது எங்கே அமுல்படுத்த அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு நாம் பதில் சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் அந்த காவல்துறைக்கு வெவ்வேறுபட்ட தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளில் பிரதானமாக இந்த போக்குவரத்து தொடர்பிலான விஷயங்கள் இருக்கும். அந்த அடிப்படையில் வந்து 138 கெப்ரக வாகனங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக இந்திய உயர்ஸ்தானிகரகத்தினுடைய சமூக வலைதள பக்கங்களில் பார்க்கக்கூடிய இருந்து செய்திகள்லேயும் அதிகம் இந்த தகவல் இன்றைக்கு இருந்துச்சு. சரி, வல்வெட்டித்துறை நாட்டில் வந்து எத்தனை காவல் நிலையத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல, ஆனால் 138 வந்ததுன்ற மாதிரி போட்டிருந்தது. அதில் உண்டா வல்வெட்டித்துறை இருக்குது. வேறு உங்களுக்கு வேறு எந்தெந்த இடங்களுக்குரிய இது வந்திருந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கீழே வந்து கருத்துக்களை சொல்லுங்கள். நாடு பூரா ஏராளமான காவல் நிலையம் இருக்கும். ஆகவே வந்ததை பங்கிட்டு தேவைப்படக்கூடிய ஆக்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கொடுத்திருப்பினோம். அப்போ என்ன செய்தி சொன்னால் வல்வெட்டித்துறை காவல் நிலையத்தை சேர்ந்தக்கூடிய ஆக்கள் அவைக்கு பக்கத்தில் சென்னதி முருகன் வந்து எல்லாற்ற வழிபாட்டுக்கும் மிக உறுதுணையான தெய்வம், அல்லது எல்லாருமே கும்புறது முருகனை. அந்த அடிப்படையில் நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு அடிப்படையில் வாகனம் புதுசாக நாங்கள் எடுத்தால் என்ன செய்வோமோ அதைத்தான் இவையும் செய்யணும். இப்போ நாங்கள் இந்த சைவ சமயத்தை சேர்ந்தக்கூடிய ஆக்கள் கோயிலுக்கு கொண்டு போய் நூல் கட்டி விபூதி போட்டு பொட்டு வச்சு பூசை செய்து தான் அந்த வாகனத்தை ஓட ஆரம்பிப்போம். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் தேவாலயத்துக்கு கொண்டு போய் அருட்தந்தம் மூலமாகவும் பௌத்தர்களும் தங்கள் இடங்களுக்கு கொண்டு போயினோம் என்று நான் நினைக்கிறேன். நிறைய வாகனங்களை பயணிக்கிற போது அவை அந்த காசு எல்லாம் துணியில முடிஞ்சு கட்டி வச்சிருப்போம். அவை டைம் இருக்கும். இஸ்லாமிய சகோதர டைம் இருக்கு நினைக்கிறேன். அதை ஒரு நாளும் பார்த்ததில்லை, தெரிஞ்ச அதையும் சொல்லுங்க. அப்போ அந்த அடிப்படையில் வந்து சென்னதிக்கு இன்றைக்கு பூசைக்காக வந்துச்சுன்னா நான் இன்னொரு காணொலி போட்டிருக்கேன் யூடியூப் தளத்தில், உஷாந்தன் வியூ ஒன்று சொல்லி அடிச்சு பாருங்க. முன்பாக இந்த சன்னதியில் வந்து ஒரு குழப்பம் நிகழ்ந்தது, வேல் வச்சு கொடுக்கல, அந்த விஷயம் சம்பந்தமாக இன்றைக்கு கோயில் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு தன்னிலை விளக்கம் ஒன்றை வழங்குவதற்காக கூப்பிட்டு இருந்துச்சுன்னா அப்போ போனோம். அந்த காணொலி அங்கே இருக்குது. அப்போ போய்க்கு தான் இவையும் வந்து பூசைக்காக இங்கே வந்துருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து பதிவு செய்து உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லுவோம், இப்படி வந்திருக்குன்னு சொல்லி. இனி என்ன சின்ராசுகள் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்து கொள்ளுங்க. இதுவரை காலமும் வாகனம் இல்லை, அது இல்லை, அந்த வாகனம் பழுதுன்னு சொல்லி கைதுகள் கலைச்சி பிடிக்கிறதெல்லாம் தாமதமாக இருந்தால் இனி வந்து அது கொஞ்சம் வேகமாக இருக்க வேண்டியது. நான் நினைக்கிறேன்டா புதுசாக வந்திருக்கக்கூடிய வாகனம் இனி வாகனத்தையும் ஓரளவுக்கு பூர்த்தியாக இருக்கும். ஆகவே இந்த ஒரு மாத்திரம் இல்லை, எல்லா ஊருக்கும் அநேகம் வந்திருக்கும். ஆகவே எல்லா சின்ராசுகளும் கொஞ்சம் குழப்படி செய்கிறத பாதிக்குது செய்யுங்க. சரி, ஐயா வந்து பூசை செய்து இந்த சன்னதியை பொறுத்தவரை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐயர் அந்த சுற்று ஒழுங்கின் அடிப்படையில் வந்து இந்த பங்குக்காரர் எல்லாருக்குமே வரும். அந்த அடிப்படையில் மாலையெல்லாம் போட்டு புதுசாக வந்த வாகனம் தானே, அப்போ அதை வழிபட்டு பூசையெல்லாம் செய்து உள்ளுக்கு நீரெல்லாம் குணம் தெளித்து இந்த நாள் விஷயத்தை வாகனம் முதல் அடுத்த அந்த விஷயத்தை வந்து அவரும் துடக்கி வச்சிருந்தார். அதையும் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி இன்னும் 4 பேருக்கு தெரியணும் நீங்கள் ஜோதிங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த காணொலியை வந்து பகிர்ந்து வைங்க. உஷாதனன்ற ஃபேஸ்புக் தளத்தை இப்போ தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த காணொலி தொடர்பில் கிடைச்சிடக்கூடிய இந்த விஷயங்கள் தொடர்பில் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், இப்படி இருக்குன்றதை வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி தான் எல்லா காவல் நிலையத்திலும் இப்படி வாகனங்கள் இருக்கா, நம்ம மேலதிகமாக தேவைப்படக்கூடிய கேட்டு எடுத்துட்டு தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் கொடுக்கறதுக்கு அவைக்க முடியாது தானே. ஆகவே இப்போ இதுதான் விஷயம்.